ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாபாவுடைய அடுத்த ஆரத்தி பாடல், அதாவது எல்லாரும் அப்படியே சந்தோஷமா கை தட்டி ரசித்து பாடக்கூடிய ஒரு ஆரத்தி பாடல், ஐசா ஏஹி பா சாயி திகம்பரா அப்படின்ற அந்த பாடலை கேட்டதுக்கு பிறகு அந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ऐसा येहि बा साई दिगंबरा अक्षय रूप अवतारा सर्व हि व्यापक तू श्रुति सारा अनुसुया त्रिकुमारा बाबा येहि बा काशी स्नान जपा प्रतिदिवसी कोल्हापुर भिक्षेसी निर्मल नदी तुंगा जलप्रासी பாடலை நீங்க எல்லாரும் கேட்டீங்க இல்லையா? அற்புதமான ஒரு பாடல். முதல் வரியில வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஐசா ஏஹி பா சாயி திகம்பரா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐசா ஏஹி பா, நீங்க இப்படிதான். எப்படி அப்படின்னா, சாயி நீங்க யாரு? திகம்பரா அப்படின்னு திகம்பரர் அப்படிங்கிறவரை சொல்றார். ஐசா ஏஹி பா சாயி திகம்பரா அக்ஷய ரூப அவதாரா. அப்ப அந்த திகம்பரர் யாரு அப்படின்னா அக்ஷய ரூப ரூபம் அப்படின்னா அந்த ஃபார்ம். அக்ஷய ரூபம்னா இப்போ இன்டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னு சொல்றோம், அழிக்க முடியாத ஒரு ரூபம். அக்ஷய ரூப அவதாரா, நீங்க அழிக்க முடியாத ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்ற சர்வஹி வியாபகதோ. சர்வஹி அப்படின்னா எல்லா இடத்திலும், வியாபக அப்படின்னா வியாபித்திருக்கும் அந்த கடவுள், தூ அப்படின்னா நீங்க. சர்வஹி வியாபகது, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய கடவுள். ஸ்ருதி சாரா அனுசுயா அத்ரிகுமாரா. ஸ்ருதி சாரா, சாரம் அப்படின்னாலே ஒரு எசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் ஸ்ருதி சாரா. அப்படின்னா வேதங்களுடைய சாராம்சம் நீங்க தான். ஸ்ருதி சாரா அனுசுயா அத்ரிகுமாரா அப்படின்னு, குமாரன் அப்படின்னா பையன். யாரோட குமாரன்? அனுசுயா அத்ரி, அதாவது அத்ரி முனிவரும் அனுசுயா தேவிக்குமான குமாரனான திகம்பரர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன? முதல் பேராகிராஃப்ல ஐசா ஏஹி பா சாயி திகம்பரா அக்ஷய ரூப அவதாரா சர்வஹி வியாபகது ஸ்ருதிசாரா அனுசுயா அத்ரி குமாரா பாபா ஏஹி பா. அப்பனா அந்த அனுசுயா தேவிக்கும் அத்ரி மகர்ஷியோடைய மகனான திகம்பரர் தான் நீங்கள். அழிக்க முடியாத ஒரு அவதாரம் தான் சாயி பாபா அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. ரெண்டாவது, காஷி ஸ்நான ஜபா பிரதிதிவசி கோல்ஹாபுர பிக்ஷேசி அப்படின்னு சொல்றாங்க. காஷி ஸ்நானம் ஜபம், என்ன? காஷியில ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் ஜபம் அப்படின்னா ஜபம் பண்றது. பிரதிதிவசினா திவசம்னா டே, பிரதிதிவசினா எல்லா நாளும், எவ்ரி டே. என்ன? எல்லா நாளும் நீங்க காஷியில ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்றீங்க. கோல்ஹாபுர பிக்ஷேசி,
கொல்ஹாப்பூர் அப்படின்ற இடத்துல பிக்ஷை எடுக்கக்கூடிய தெய்வம் நீங்கள். நிர்மல நதி துங்கா. நிர்மல நதி, துங்கான என்ன? துங்கபத்ரா நதியை சொல்றார். நிர்மல நதி துங்கா அப்படின்னா, நிர்மல அப்படின்னா பியோரா தூய்மையா இருக்கக்கூடியது. அந்த துங்கபத்ரா நதியில நீங்க நிர்மல நதி துங்கா ஜலப்பிராசி அப்படின்னா தினம் தினம் அந்த துங்கபத்ரா நதியிலேருந்து தூய்மையா இருக்கக்கூடிய வெரி பியோர் துங்கபத்ரா வாட்டர், அந்த துங்கபத்ரா நதியிலேருந்து நீங்க தண்ணீர் குடிச்ச பிறகு நிர்மல நதி துங்கா ஜலப்பிராசி நித்ரா மாஹுர தேசி. நித்ரா அப்படின்னா தூங்குறது. அப்ப எந்த இடத்துல தூங்குறார் அப்படின்னா மாஹூர். மாஹூர் அப்படின்றது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு மாஹூர். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார், நீங்க ரொம்ப அழகாக சொல்றது என்னன்னா, காஷியில ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணதுக்கு பிறகு கோல்ஹாப்பூர்ல பிக்ஷை எடுத்து துங்கபத்ரா நதியிலேருந்து அந்த தண்ணீரை குடித்து மாஹூர் அப்படின்ற இடத்துல நித்ரை, அந்த இடத்துல உறங்கிக் கொண்டிருக்கார் அந்த திகம்பரர். அந்த திகம்பரரான சாயி, அந்த திகம்பரர் தான் யாரு? ஐசா ஏஹிபா சாயி திகம்பரா. அந்த திகம்பரர் வேற யாரும் இல்ல, நீங்க தான் சாயி அப்படின்னு சொல்றார். அடுத்த வரியில ஜோலி லோம்பகசே வாமகரி திரிசூல டமரு தாரி அப்படின்னு சொல்றார். ஜோலி அப்படின்னா பாபா நிறைய படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ கூட நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன், பாபா ஒரு பை மாதிரி மாட்டிருக்காரு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஜோலி அப்படின்னு சொல்லுவோம். ஜோலி லோம்பத்தசே. லோம்பத்தசேனா அப்படியே தொங்கும் இல்லையா, அந்த பை தொங்குது பாருங்க, அவர் ஷோல்டர்ல மாட்டிருக்கிறது அந்த பை தொங்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் லோபத்தசே அப்படின்னு சொல்லுவோம். வாமகரி. வாமகரி அப்படின்னா அவரோட லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து அந்த பை இருக்குமா, எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. திரிசூல டமரு தாரி அப்படின்னு சொல்றாங்க. திரிசூலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த திரிசூலம் கையில வச்சுட்டு டமரு தாரி. இந்த டமரு, டமரு இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த டமருவையும் கையில வச்சு, இது எல்லாமே திகம்பரரை பத்தி பேசுறதுனால இதெல்லாம் திகம்பரரை பத்தி வர்ணிக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார், ஜோலி லோம்பகசே, அந்த லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஜோலியும் திரிசூலமும் டமருவும் கையில அவருடைய கரங்கள்ல வைத்து கொண்டிருக்கும் அந்த திகம்பரர் பக்தாம் வரத சதா சுககாரி தேசில முக்தி சாரி ஐசா ஏஹிபா. பக்தா அப்படின்னா பக்தர்கள், வரதா அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பொழிப்பார் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய அந்த தெய்வம். சதா சர்வகாலம், சதானா சர்வகாலம். சுககாரி அப்படின்னா சுகம் அப்படின்னா சந்தோஷம், துக்கம் அப்படின்னா சோகம். அப்ப சுககாரி அப்படின்னா அந்த மொத்த சந்தோஷத்தையும் தரக்கூடியவர். தேசில, தேசில அப்படின்னா தே அப்படின்னாலே தரது. அப்போ அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு தரார். எப்படி அப்படின்னா முக்தி சாரி. முக்தி அப்படின்னா மோட்சம், சாரி அப்படின்னா 4. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த பக்தர்களுக்காகவே, பக்தர்களுடைய சந்தோஷத்துக்காகவே யாரு தரா, அந்த திகம்பரரை வர்ணிக்கிறார். யாரு அப்படின்னா அந்த ஜோலி, இந்த கையில மாட்டிருக்கும் அந்த ஜோலி, திரிசூலமும் டமரமும் வைத்து கொண்டிருக்கும் அந்த திகம்பரர் எவ்வளோ தரார், சந்தோஷத்தை தரார். எப்படி தரார் அப்படின்னா முழுக்க முழுக்க தராராம். எதற்காகனா 4 விதமான மோட்சமும் கிடைப்பதற்காக அந்த சந்தோஷத்தை நமக்கு அளிக்கிறார் அப்படின்னு இந்த வரியில ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்த வரி, பாயி பாதுகா ஜபமாலா கமண்டலு மிருகச்சாலா தாரண கரிஷீபா அப்படின்னு சொல்றாங்க. பாயி பாதுகா அப்படின்னா அவருடைய பாதுகம், அதாவது பாதுகை, அவர் பாதுகா அணிஞ்சிருப்பார் இல்லையா, அதுதான் பாயி பாதுகா. ஜபமாலா அப்படின்னா அந்த ஜபமாலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாயி பாதுகா ஜபமாலா கமண்டலு மிருகச்சாலா. கமண்டலம்னா அவர் கையில அந்த கமண்டலம் வச்சிருப்பார் இல்லையா, அதுதான் அந்த கமண்டலு அப்படின்னு சொல்றாங்க. கமண்டலு மிருகச்சாலா. மிருகம் அப்படின்னா என்ன மிருகம், டியர் ஸ்கின், இந்த மான் தோல் அணிஞ்சிருப்பார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுதான் மிருகச்சாலா. தாரண, தாரணன்னா அணிந்திருக்கிறது, டு வேர். அப்போ அந்த மான் தோல் அணிந்திருப்பார், அதனால தாரண கரிஷீபா. கரிஷீபா அப்படின்னா பண்றது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த பாதுகையை அணிந்து கையில அந்த ஜபமாலையை வைத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த கமண்டலத்தையும் வைத்திருக்கிறவர் என்ன அணிந்திருக்கார் அப்படின்னா அந்த மான் தோலை அணிந்திருக்கார் அந்த திகம்பரர். நாகஜட்டா முகுட சோபத்தோ மாதா ஐசா ஏஹிபா. இந்த நாகஜட்டா அப்படின்னா அந்த தலை அந்த சிடுக்கோட அந்த முடி இருக்கும் பாருங்களேன், அப்படி இந்த ஒரு எப்படி சொல்றது, ஏக ஜடா முடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, முழுக்க முழுக்க சிடுக்கோடு இருக்கும். அந்த நாகஜட்டா அப்படின்னா அதுதான் அர்த்தம்.
அர்த்தம். முகுட சோபத்தோ மாதா அப்படின்னா அவரோட தலையில நீங்க மாதா, மாதானா அம்மா, மாதா அப்படின்னா அவரோட தலையில, அந்த தலையில அந்த ஜடாமுடியோட இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்மாசனம் மாதிரி அப்படி இருக்குமா, அந்த கிரவுன் மாதிரி தலையில இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த திகம்பரரை பார்க்க. இதுதான் இந்த வரியில சொல்றார். அடுத்த வரியில தத்பர துஜியாயா ஜே தியானி அக்ஷய தியாஞ்சே சதனி அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல தத்பர துஜியாயா, உங்களை யாரு ரொம்ப ஆசையோட ஆவலோட தியானி, அதாவது நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, வேண்டுறோமோ, அக்ஷய தியாஞ்சே சதனி, அக்ஷய தியாஞ்சே சதனினா இடைவிடாமல் அப்படின்னு அர்த்தம். தியாஞ்சே சதனி, சதனி அப்படின்னா நம்மளோட வீட்டுல யாரெல்லாம் இடைவிடாமல் பாபாவை தியானம் பண்றோமோ, லக்ஷ்மி வாசகரி தினரஜனி அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி வாசகரி அப்படின்னா லக்ஷ்மி வாசம் செய்வாள். தினரஜனி, தினரஜனி அப்படின்னா ராத்திரியும் பகலும், டே அண்ட் நைட். ரக்ஷசி சங்கட வாருணி, ரக்ஷசி அப்படின்னா நம்மளை ரட்சிக்கிறது, ப்ரொடெக்ட் பண்றது. ரக்ஷசி சங்கட, சங்கடனா நம்மளுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், ஆபத்துகள். ரக்ஷசி சங்கட வாருணி, வாருணி அப்படின்னா அதை அழிக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம இடைவிடாமல் நம்மளுடைய வீட்டுல பாபாவை தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் லக்ஷ்மி நம்மளோட வீட்டுல வாசம் செய்வாள். ராத்திரி பகலும் இடைவிடாமல் எல்லா நேரமும் அம்பாள் லக்ஷ்மி நம்ம வீட்லயே இருப்பாள். எப்படின்னா பக்தர்களை காத்து ரட்சித்து நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை அப்படியே நீக்கிடுவாளாம். அப்படிதான் இந்த 2 வரியில ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்த வரியில யா பரித்யான துஜே குருராயா திருஷ்ய கரீனயனாயா பூர்ணானந்த சுகே ஹீ காயா லாவிசி ஹரிகுணகாயா ஐசா ஏஹி பா யா பரி தியான துஜே. இப்போ மறுபடியும் நான் சொல்றேன், தியான அப்படின்னா அவரை அந்த மெடிடேட் பண்றது எப்படி, யாபர தியான துஜே குருராயா, யாரு குருவான அந்த சாயியை, திருஷ்ய, திருஷ்யனா ரொம்ப அழகான ஒரு விஷன், நம்ம அவரை பார்க்குறோம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் திருஷ்யம் அப்படின்னு சொல்றது. கரி நயனா, நயனா அப்படின்னா கண்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தியானம் பண்ணும் பொழுது அந்த குருவை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு காட்சியா இருக்குமா, அந்த குரு அவ்வளோ அழகாக இருக்காரு இல்லையா. ஏன்னா போன வரியிலேயே சொல்லிட்டார், அந்த கையில ஜப்பமாலையோட அந்த முடி எப்படி இருக்கும் அது எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த அழகான ஒரு ரூபத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது பூர்ணானந்த சுகே, பூர்ணமான ஒரு சந்தோஷம், இந்த இட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான அழிக்க முடியாத ஒரு சந்தோஷம், பூர்ணானந்த சுகே. ஹீ காயா, காயம் அப்படின்னா இந்த உடம்பு, இந்த ஹீ காயா லாவிசி ஹரிகுண காயா. அப்போ இந்த உடம்பு சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும், தானா இந்த உடம்பு நல்லா இருந்தா இந்த இடத்துல சொல்ற பொழுது லாவிசி ஹரிகுண காயா அப்படின்னா, ஹரிகுணனா என்ன, இந்த கடவுளை பத்தி பாடுறது, காயா அப்படின்னா பாடுறது. அப்ப என்ன, இந்த சந்தோஷமான தெய்வத்தை நம்ம இடைவிடாமல் ஜபித்தால் வாழ்க்கையில அழிக்க முடியாத சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அந்த ஹரி, அந்த தெய்வத்தை பத்தி பாட ஆரம்பிப்போம். மறுபடியும் இதனால் என்ன கிடைக்கும், அந்த தெய்வத்தை ஸ்மரித்து கொண்டே இருந்தால் அதுதான் நவவித பக்தி அப்படின்னு சொல்றது. ஸ்மரணம் பண்றதோ, ஸ்ரவணம் பண்றதோ, ஸ்மரிக்கிறதோ, அந்த கடவுளை பத்தி நாமம் சொன்னாலே அந்த கடவுள் நம்ம கூட இருப்பார். இதுதான் இந்த ஆர்த்தியில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான ஆர்த்தி, கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். இந்த அர்த்தம் புரியும் பொழுது பாபா மேல அதீத பக்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனாலதான் ஒரு ஆர்த்தியும் எடுத்து அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியான ஆர்த்தியில வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.